ஜெம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 2 மணி செய்திகள். ஜெம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் தினேஷ்குமார். நான் வித்யா எத்திராஜன். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பொதுமக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்க முன்வர வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. நாம் தமிழர் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் உயிருடன் இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி மக்கள் கதர் ஆடைகளை வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் இன்று 81வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தூய்மை இயக்கத்திற்கு காந்தியின் பங்களிப்பு அளப்பரியது என்று தெரிவித்தார். மேலும் மகாத்மா காந்தி தூய்மையை சுதந்திர கனவுடன் தொடர்புபடுத்தினார். இன்றைய இளைஞர்கள் சுதந்திர இயக்கத்திற்கு தூய்மை பிரச்சாரம் எந்த அளவுக்கு பங்களித்தது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பெரிய தீர்மானங்களை எடுத்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, காதி பொருட்களை வாங்க இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தியை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவோம் என்று தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்று வரும் மெகா தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் 3ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. 20,000 முகாம்கள் மூலம் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தற்போது 29 லட்சம் தடுப்பூசிகள் வந்துள்ளது. அவை அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற நல மையங்கள் உள்ளிட்டவற்றில் மாநகராட்சி சார்பில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்துவதை தீவிரப்படுத்தும் நோக்கில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் முகாம்கள் அமைத்து தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னையில் 1600 சிறப்பு முகாம்கள் அமைத்து தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை அயனாவரம் நேரு மண்டபத்தில் உள்ள கொரோனா தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அவருடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நாம் தமிழர் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் உயிருடன் இருக்க முடியாது என்ற நிலைமையை உருவாக்குவோம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கருவி ஏந்திய களத்தில் நீரையும் சோறையும் மறுத்து அதனையே ஒரு கருவியாக ஏந்தியவர் திலீபன். அறவழியில் அகிம்சை முறையில் போராடி விடுதலை பெற்ற இந்திய பெருநாடு திலீபன் போராட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை என்று வேதனை தெரிவித்தார். இந்தியாவில் தினந்தோறும் பாலியல் கொடுமைகள் நடைபெறுகிறது. பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தி கூட்டு வன்புணர்வு கொலை செய்கின்றனர். அன்று நாங்கள் சொன்னபோது சாத்தியமே இல்லாதது என கேலி பேசினர். மேலும் தமிழகத்தில் அனைத்து கட்சி கொடிகளும் பறக்கக்கூடிய இடத்தில் ஏன் விடுதலை சிறுத்தைகள் தங்கள் கட்சி கொடிகள் பறக்கக்கூடாது என்று தெரிவித்த அவர், நாம் தமிழர் ஆட்சியில் பாலியல் வன்புணர்வில் எவன் ஈடுபட்டாலும் அவன் உயிருடன் இருக்க மாட்டான் என்று தெரிவித்தார். ஒரு பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்திய ஈகை பேரொளி எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள். எந்த ஆயுதத்தை வைத்து எம்மை அழித்து ஒழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கிக் கொள்ள துடித்ததோ சிங்களம், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் எம் இன மக்களை காத்து எம் தாய் நிலத்தை மீட்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்களுடைய தலைவர் கருவியை கையில் ஏந்தினார். இது வரலாறு.
கருவி ஏந்திய களப்புரட்சிக்கு இடையில் நீரையும் சோறையும் மறுத்து அதையே ஒரு கருவியாக ஏந்தி களத்தில் நின்றவர் எங்களுடைய அண்ணன் ஈகை பேரொளி திலீபன் அவர்கள். அறவழியில் அகிம்சை முறையில் போராடி விடுதலை பெற்ற இந்திய பெருநாடு எம்மின விடுதலைக்கு இவ்வளவு பெரிய ஈகத்தை செய்த எங்கள் அண்ணன் திலீபனுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அதைவிட கொடுமை, அந்த வீரனுக்கு வணக்கத்தை செலுத்துவதற்கு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் செல்வராஜா அவர்கள் செல்லும்போது, வணக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு படத்தை வைத்து வணக்கத்தை செலுத்துவதற்கு செல்லுகிற போது காவல்துறையினர் அடித்து தடுத்து சிறைப்படுத்திய கொடுமையை ஜனநாயகம் பேசுகிற நாடுகள், குறிப்பாக இந்திய ஒன்றிய அரசு பார்த்து கொண்டுதான் இருக்கு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குலாப் புயல் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயல் சின்னமாக வலுப்பெற்றுள்ளது. இதற்கு குலாப் என பெயரிட்டுள்ள நிலையில் புயல் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கரையை ஒட்டிய விசாகப்பட்டினம், கோபால்பூர் வழியாக கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயல் சின்னம் காரணமாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் இங்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருமுல்லைவாயிலில் பல ஆண்டுகளாக கேட்பாரற்று கிடந்த நரிக்குறவர் இன மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் சாலை, குடிநீர், மின்விளக்கு வசதிகள் செய்து கொடுப்பதை அடுத்து நரிக்குறவர் இன மக்கள் விழா எடுத்து கொண்டாடினர். சென்னை ஆவடி அருகே திருமுல்லைவாயிலில் ஜெயா நரிக்குறவர் காலனி உள்ளது. இங்கு 600க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு பல ஆண்டுகளாக சாலை, குடிநீர், கால்வாய், மின்விளக்கு போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தனி தீவு போல் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதல்வரானதும் ஜெயா நரிக்குறவர் காலனி பகுதிக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் ச.மு. நாசர் வாக்குறுதி அளித்தார். அதன்படி வெற்றி பெற்ற 3 மாதத்தில் சிமெண்ட் சாலை, பாதாள சாக்கடை திட்டம், ஆழ்துளை கிணறு, மின் விளக்கு என அனைத்து வசதிகளும் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் நடைபெற்ற விழாவுக்கு பால்வளத்துறை அமைச்சர் ச.மு. நாசர் கலந்து கொண்டார். அவரை வரவேற்கும் விதமாக மாலை மரியாதையுடன் ஊசிமணி, பாசிமணி அணிவித்து அவருடன் செல்போனில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கடந்த 10 ஆண்டுகளாக நரிக்குறவர் இன மக்கள் தங்கள் தேவைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். ஆனால் தற்போது திமுக ஆட்சி அமைந்த 150 நாட்களில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் 33 லட்சம் மதிப்பில் நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது என்று தெரிவித்தார்.
தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க 5 மாதத்திற்கு முன்பு தேர்தல் களத்தில் உங்கள் தொகுதியில் தளபதி என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தன்னுடைய புனித பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தின் மூலம் அந்தந்த பகுதியினுடைய தேவைகளை அந்தந்த மக்களிடம் தேவைகளை கேட்டறிந்து அதை கேட்டறிந்ததன் அடிப்படையில் ஏறக்குறைய நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் நம் தமிழக முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நமக்கு நாமே முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய அன்றைய தினம் முதல்வரிடம் இங்கு ஜெயநகர் பகுதியை சேர்ந்த நரிக்குறவர்கள் தங்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளாம் மனுக்களாக அன்று பாக்ஸில் போட்டாங்க. அதனுடைய விளைவாக தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கென்று தனி அலுவலர்களை நியமித்து அந்த நியமித்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பகுதிக்கு ஏறக்குறைய வந்த 150 நாளில் ஏறக்குறைய இவருடைய கோரிக்கை இந்த நலத்திட்டங்களை கேட்டு 10 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவருடைய நலனை அறிந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 33 லட்சத்தை ஒதுக்கி இங்கு ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாயில் தார் சாலை சிமெண்ட் சாலையும் அதே போன்று ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாயில் லைட் வசதியும் அதே போன்று 2.5 லட்சம் ரூபாயில் யூஜிடி அதே போல் 8 லட்சம் ரூபாயில் குடிநீர் வசதியும் ஏற்பாடு தந்து இந்த ஜெயநகர் பகுதியில் வாழ்க்கின்ற ஏறக்குறைய 400-450 மக்களுக்கும் ஏறக்குறைய 150 குடும்பங்களுக்கு அவர்கள் வயிற்றில் பாலை வார்த்த முதல்வர் தமிழக முதல்வர் என்பதில் இருவரு கருத்து கடன் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக மகளிர் மட்டுமே பங்கேற்ற சைக்கிள் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே தொடங்கிய இந்நிகழ்வு போர் நினைவு சின்னம், சென்ட்ரல் ரயில் நிலையம், அமைந்தகரை, நுங்கம்பாக்கம் என 18 இடங்களை கடந்து மீண்டும் காந்தி சிலை அருகிலேயே நிறைவடைந்தது. இந்த சைக்கிள் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையர் திஷா மிட்டல், IAS அதிகாரி ஸ்னேகா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சுமார் 20 கிலோமீட்டர் பயண தூரம் கொண்ட இந்த சைக்கிள் அணிவகுப்பினை சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பங்கேற்ற 150க்கும் மேற்பட்ட பெண்கள் சென்னை முழுவதும் மேற்கொண்ட இரவு பயணம் மிகுந்த பாதுகாப்பு உணர்வை தந்ததாக தெரிவித்தார். சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று விழுப்புரத்தில் இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன் கோரிக்கை விடுத்தார். விழுப்புரத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேகு தமிழரசன், கடலூரில் கண்ணகி முருகேசன் கொலை வழக்கில் நீண்ட நாளுக்கு பிறகு தீர்ப்பு வந்தாலும் வரவேற்கத்தக்க தீர்ப்பு என்று தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடந்தாலும் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போ ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு கட்டம் நடந்துருச்சு. இப்போ மீதி உள்ள கட்டம் நடக்க போகுது. இனி தொடர்ந்து மாநகராட்சி நகராட்சிகளில் நடக்க போகுது தேர்தல். ஆக இன்னும் போதிய காலம் இருக்கிறது. எனவே துணைத் தலைவர் பொறுப்புள்ள இடஒதுக்கீட்டு முறையை திமுக அரசு அறிவிக்கணும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் கோரிக்கை எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, ரிசர்வேஷன் சுழற்சி முறை இருக்கிறது, இடஒதுக்கீடு சுழற்சி முறை, அந்த சுழற்சி முறைப்படி சென்னை மாநகராட்சி, இப்போ சென்னை மாநகராட்சி 3 மாநகராட்சி தான். ஒரு மாநகராட்சி சென்னை, இன்னொரு மாநகராட்சி தாம்பரம், இன்னொரு மாநகராட்சி ஆவடி. ஆக சென்னையும் புறநகர் மாவட்டங்களும் 3ஆ போயிருக்கு. நாங்கள் சென்னை மாநகராட்சியை இந்த முறை இடஒதுக்கீட்டின் மூலம் ஒரு தலித்துக்கு வழங்க வேண்டும். தலித் பெண்ணோ தலித் ஆணோ. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சேரன் மகாதேவி மற்றும் அம்பாசமுத்திரம் ஒன்றியங்களில்
உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி அனைவரின் போற்றுதலுக்கும் பாராட்டுதற்கும் உரிய ஆட்சியாக உள்ளதால் வேட்பாளர்கள் தலைநிமிர்ந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என கூறினார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். விரைவில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில் முதலீடுகள் கொண்டுவரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறிப்பிட்டார். இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர்கள் முத்துப்பாண்டி, ராஜகோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதையும் நிறைவேற்றினதில்ல. ஸ்கூட்டி கொடுக்குறேன்னாங்க, வேலை வாங்கி தரேன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, அடுக்குனாங்க. எதையும் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல மக்களை சந்திச்சு சேலம் மாவட்டம் சித்தூரில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க சார்பில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் 5 கட்டங்களாக போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சேலம் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சித்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சேலம் மேற்கு மாவட்ட தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பொருளாளர் கோபால் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் பணியாற்றி வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்களுக்கு காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், பணிக்கொடை ஆகியவை வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை அரசு கருவூலத்தில் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டது. மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 19 முதல் டிசம்பர் 12 வரை 5 கட்டங்களாக மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டது. எடப்பாடி அடுத்த சித்தூரில் நடைபெற்ற ஊராட்சி செயலாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசை கவன ஈர்ப்பு போராட்டமாக 5 கட்டங்களாக போராட்டம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி செயலாளர் சங்கம், இந்த சங்கத்தினுடைய சேலம் மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், கடந்த சனிக்கிழமை திருச்சியிலே நடைபெற்ற மாநில பொதுக்குழுவில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்றி தரக்கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த 13 அம்ச கோரிக்கைகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொரோனா காலத்திலே தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து அங்கே பணி செய்த தூய்மை காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள், ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோர்களுக்கு அரசால் வழங்கப்பட வேண்டிய ஊக்கத்தொகை ரூ. 15,000 மற்றும் கொரோனா காலத்தில் இறந்த அந்த பணியாளர்களுக்கு 25 லட்சம் வழங்க வேண்டியது உடனடியாக வழங்க வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஊராட்சி ஒன்றியங்களில் பணிபுரியும் கணினி இயக்குபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியத்திலே கொண்டு வந்து. நெய்வாசல் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கு அவசர ஊர்தியில் அழகான பெண் குழந்தை பிறந்ததால் பெற்றோர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நெய்வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் சிவலிங்கம். இவர் திருப்பூர் தனியார் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி மாரியம்மாளுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. உடனடியாக அவரது உறவினர்கள் அவசர ஊர்தி மூலம் பிரசவ வலியால் துடித்த பெண்ணை கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது பந்தநல்லூர் அருகே பிரசவ வலியால் துடித்த மாரியம்மாளுக்கு அவசர ஊர்தியில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. முதலுதவி சிகிச்சை அளித்து கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவசர காலத்தில் அவசர ஊர்தி ஊழியர்கள் செய்த இந்த மகத்தான பணி அனைவரும் பாராட்டினர். குடியாத்தம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழமனேர் சாலையில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வீர ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் உள்ள சுமார் 30 அடி உயரத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
நமோ பகவதே வாசுதேவாய நந்தே. ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தனியார் பள்ளி பேருந்துகள் சிறப்பு முகாம் ஆய்வு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்காக இயக்கப்படும் பேருந்துகளுக்கான சிறப்பு ஆய்வு முகாம் ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, ஆவணங்கள், இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை சரிபார்க்கப்படுகிறது. இதில் ஒசூர் சார் ஆய்வாளர் நிஷாந்த் கிருஷ்ணா கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு மாணவர்களின் நலனை கருதி எவ்வாறு செயல்பட வேண்டும், பேருந்துகளின் பின்புறமாக வாகனங்கள் வருவதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வைக்கப்பட்டுள்ள விளம்பரங்களை அகற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் தனியார் பேருந்துகளில் தீ விபத்து உள்ளிட்ட நேரங்களில் ஓட்டுநர்கள் எவ்வாறு தற்காத்துக் கொண்டு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வது குறித்து தீயணைப்பு வீரர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அல்லது இந்த மாதிரி இடத்துல இருக்காது, தொழிற்சாலைகள்ல அவங்க பயன்பாட்டுக்காக இப்ப உள்ள ஒரு திரப்பொருளையும் கலந்து நம்ம ஒரு தீ உருவாக்கணும். இப்ப அந்த இடத்துல இவங்க எப்படி அணைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம சடன்லி இப்ப உள்ள பேட்டரி இருக்கு, எரிபொருள் இருக்கு, நம்ம மூவ் பண்ணும்போது ஸ்பீட்ல மூவ் பண்ணும்போது ஒரு ஃபயர் ஆடி வச்சுங்க, உடனடியாக என்ன பண்ணணும், தோல்ல தூக்கிட்டு ஒரு 50 அடி 100 அடி 1/2 கிலோமீட்டர் கூட போலாம், ஒண்ணு பிரச்சனை. நம்ம மலசாலையா இருக்கிற பட்சத்தை தூக்கலாம். ஆனா தூக்குறது 2 பேரும் பாத்துக்கணும், ஈவன் பாத்துக்கணும். சின்ன சின்ன உதவிதான். அந்த இது நமக்கு தெரிஞ்சாலும் கூட தான் செய்ய முடியும், தெரியலன்னா செய்ய முடியாது. இது ஒரு மாதிரி இவர் தூக்கிட்டு போக போறாரு. ஒரு குழந்தை அடிபட்டா எப்படி தூக்கிட்டு போறோமோ அந்த மாதிரி தூக்கிட்டு போலாம். தூக்கிட்டு போயிட்டு அடுத்த ஆம்புலன்ஸ்லயோ அல்லது பஸ்லயோ எங்க. இப்ப அரியலூர் அருகே சிறுமியை மிரட்டி தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்த 4 பேரை காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாங்கமங்கலம் காஞ்சிலி கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சிறுமி அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனையடுத்து அவரது நண்பர்கள் விஜய், ரமேஷ் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் சிறுமியை மிரட்டி பலாத்காரத்தில் ஈடுபட்டு வந்ததாக சிறுமியின் பெற்றோர் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து திருச்சி மத்திய சிறையில் உள்ள 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தனர். திருமானூர் அருகே 1 வருட காலமாக சாலை வசதி செய்து கொடுக்காமல் மெத்தன போக்கில் ஈடுபட்டு வரும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருமழப்பாடி கிராமத்தில் உள்ள ஆவாரமேடு பகுதியில் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் நெல் கரும்பு விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த வயலுக்கு செல்லும் சாலையை புதுப்பிக்க கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அங்கு தார் சாலை அமைக்கப்படுவதற்காக அந்த சாலை முழுவதிலும் நடுவே குவியலாக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு பணிகள் நடைபெறாமல் இருந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் வயலுக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் திருமலப்பாடி கிராமத்திலேருந்து விமல் பேசுகிறேன். எங்கள் திருமலப்பாடி செல்லும் வழியில் ஆவாரமோடு ரோடு செல்லும் பாதை 1 ஆண்டு காலமாக ரோடு பறித்து அப்படியே ஜல்லியோடையே கிடக்கு. ரோடு அது இன்னும் போடவே இல்லை. போன பீரியடு அதிமுக ஆட்சியிலேருந்து இந்த ரோடு பறித்து போட்டாங்க. இந்த ரோடு இப்போ டிஎம்கே ஆட்சி வந்திருக்கு. திமுக ஆட்சியிலையும் இந்த ரோடு எதுவுமே செய்யலை. நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். இன்னும் எங்களுக்கு தகுந்த ஆதாரம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் குறைஞ்சது ஒரு 150, 200, 300 ஏக்கர் நேரம் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கரும்பு, நெல். இப்போ நெல் அறுக்கிற சீசனுக்கு வந்துட்டோம். நெல் அறுத்து வெளியில் எங்களால் வர முடியாத நிலமையில் இருக்கோம். இந்த ரோட்டில் இப்போ ஒரு 2 வீலர் கூட போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லாமே. ஒரு உரமூட்டை ஏற்றிட்டு போகணுமோ எதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த ரோடை எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும். இந்த ரோடை சரி பண்ணி தரலன்னா இந்த ரோடு இப்படி இருக்கிறதுனால இந்த உரமூட்டை ஏற்றிட்டு போகும்போது வயசானவங்களுக்கு கீழே விழுவுறது, கை உடஞ்சி கால் ஃப்ராக்சர் ஆகி இந்த மாதிரி ரொம்ப சிரமத்தில் இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடை நல்லபடியாக செஞ்சு தரணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கை எடுக்காதனால புலம்பாடி டு திருமலப்பாடி சாலையை சாலை மறியல் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு நல்லபடியாக செஞ்சு தரணும்னு முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம்.
மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பொதுமக்கள் அனைவரும் கதராடைகளை வாங்க முன்வர வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. நாம் தமிழர் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் உயிருடன் இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.